அன்பு உறவுகளே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நீங்கள் ஒரு சின்ன சேனல் இது பிரபஞ்சத்துடைய ஆணை. இந்த ஆணைக்கேற்ப நான் சென்னையில் ரிட்டையர்டாகி 2011 ரிட்டையர்ட் ஆன பின்னாடி நிறைய சேனல்ஸு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் சேனல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னமோ தெரியல, அந்த நேரங்களில் எனக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் இல்லை. ரிட்டையர் ஆன பின்னாடி என் ஒய்ஃப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போதும் உழைச்சது, பணம் வேண்டாம், போதும் நமக்கு போதுங்க, அதிகமாக வேண்டாம், பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, இனிமேல் என் கூடயே இருக்கேன், நான் எங்கெல்லாம் போடுறேன் என் கூட வாங்க, மகிழ்ச்சியாக இருப்போம். பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, இன்னும் போய் நீங்கள் உழைச்சிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் உழைச்சது போதும். நான் எதுக்காக சொல்ல வரேங்க, ஒரு மனசுக்குள்ளார ஒரு அளவு இருக்கணும்ல, இது போதும். அப்போ உணவு கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டோம்னா ஓரளவுக்கு, அப்போ இது போதும், அதுக்கு மேலே எனக்கு முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. அதே மாதிரி ஒரு எல்லா விஷயங்களிலும் ஒரு அளவு கட்டாயம் இருந்தாக வேண்டும். ஒரு மனித நேயம், மன்னிக்கும் பண்பு, தப்பு செஞ்சிட்டோம், இயற்கை. எல்லா மனுஷனும் அப்படியே நியாயஸ்தனா வாழ முடியாதுங்க. இன்னைக்கு சில தவறுகள் நடக்கிறது உண்டு. அப்போ தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா தப்புக்கு மன்னிப்பு கோருதல் என்பது ஒரு நியாயமான ஒரு உணர்வு. இது இல்லை இருந்தாதான் ஒரு மனுஷனா இருக்க முடியும். எங்க அம்மா என்ன அப்படித்தான் வளர்த்தாங்க. எங்க அப்பா இன்னும் ஒரு படி மேலே. சின்ன வயசுல நிறைய ஆட்டங்கள், விளையாட்டுக்கள், 5 வயசு வரைக்கும் ஒரே விளையாட்டான். நான் பாருங்க, இப்பெல்லாம் 2.5 வயசு அந்த பிஞ்சு குழந்தைய கூட அவசர அவசரமாக ஏதோ ஒரு ஸ்கூலில் கிண்டர் கார்டன், அந்த கார்டன் ஏதாவது ஒன்று சேர்த்து விட்றாங்க. அது போய் அந்த குழந்தை தூங்குது. விளையாட வேண்டிய வயசு. அந்த விளையாட வேண்டிய வயசில் குழந்தைகளை விளையாட விடுங்க. படிக்க வேண்டிய வயசுல கண்டிப்பா இருங்க. உங்களை வேண்டான்னு நான் சொல்ல. படிப்பும் கல்வியும், ஒரு மனிதனுக்கு கல்வி மிக 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 அவசியம். நான் மறுக்கவே இல்லைங்க. இந்த மனிதனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, உணவு கூட கொஞ்சம் குறைச்சலா இருக்கட்டுங்க, கல்வி நிறைஞ்ச கல்வி இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். அச்சா, நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஒரு முழு மனிதனாக வாழணும்னா இப்படி தான் இருக்கணும். நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சேனல் ஊமை கதைகள், ஊமை கதைகள், இங்கிலீஷில் UVAMAI கதைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா என் சேனல் ஓப்பன் ஆகிடும். உள்ளே போய் பாருங்க, அந்த கதைகளை கேளுங்க. அந்த காலத்தில் எங்கள் தாத்தாக்கள்லாம் இருந்த காலங்களில் நாங்கள் போய் அவர் படிக்கிற போய் உட்காந்துக்கிட்டு, தாத்தா கதை சொல்லுங்கள், தாத்தா கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் பாட்டி நீ கதை சொல்லு அப்படின்னு கதை கேட்டு தூங்கிடுவோம். அதில் ஒரு பண்பு இருக்கும், மனித நேயம் இருக்கும், அன்பு இருக்கும், பேரன்பு இருக்கும். அந்த கதைகள்லேயே கதையோடு சேர்ந்த மாதிரியே அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. இன்னைக்கு அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்குதான்னா இல்லைங்க. அவசர உலகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட் வேர்ல்டு ஆகிப்போச்சு. ஓகே, ஆனாலும் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்லேயும் ஒரு அழகான ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சு. அது எப்படின்னா, சுற்றிலும் மலைகள், இயற்கையாகவே சுற்றிலும் மலைகள், நல்ல நீரூற்று, நல்ல நீர் பிடிப்பான இடங்கள், காடு, பெரிய காடு ஒரு சைடில், அதுலேயே ஒரு பள்ளிக்கூடம், ஒரு 15 கிராமங்கள் இருக்குது, அதில் ஒரு 6-7 பள்ளிக்கூடம், ஒரு பெரிய மருத்துவமனை எல்லாம் இருக்குங்க. பாதுகாப்பான ஒரு அரண் மாதிரி அவங்க வாழ்கிறாங்க. அதில் ஒரு செல்வம்னு ஒரு பையன், நல்ல பையன். இந்த மழை வந்துச்சு பாருங்க, பெருவெள்ளம் வந்துச்சு இல்லை,
அந்த காலகட்டங்கள்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு 6-7 பேர் சேர்ந்து அந்த வெள்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் நிறைச்சிடும், பள்ளங்கள்லாம் நிறைச்சிடும். அது இயற்கையான குணம் இல்லையா, நீரின் குணம். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வாழக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளத்தாக்குள்ள இடங்கள் இல்லை வாழ்ந்தாங்க. அப்போது எல்லா பொருளையும் அவங்க இழந்துட்டு மலையில் வந்து உட்காந்து தங்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவுலாம் இந்த குழந்தைங்க, சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சு அந்த அவங்களுக்கு போட்டு ஆறுதலாக இருந்தாங்க. மருத்துவ வசதியை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு என்ன ஒரு 14 வயசு இருக்குங்க. அந்த பையன் அவன் முன்னிருந்து அவன் நண்பர்களை ஒன்றா சேர்த்து தன்னார்வலர்கள் இருப்பாங்கள்ல அந்த ஊரில், அவங்களையும் ஒன்றா சேர்த்து அரவணைச்சு இந்த ஏழை மக்கள் தான், ஒன்றும் பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் மகிழ்ச்சியான மக்கள், அவங்களெல்லாம் காப்பாற்றி ஊர் மழையெல்லாம் ஓய்ஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த சேரும் சகதியமாக இருந்த இடங்கள்லாம் சீர் பண்ணி இந்த பிள்ளைங்களும் இந்த சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து கொஞ்சம் பணம் திரட்டி அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கிட்டலாம் கொஞ்சம் போய் பணம் வாங்கிட்டு வந்து எல்லாம் பணம் போட்டு அந்த வீடுகளை புதுப்பிச்சு அவங்கள வாழ வச்சாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு மனித நேயம் இருந்தா, மனிதன் மேலே ஒரு அன்பு இருந்தா, பாசம் இருந்தா, நம்ம குடும்பம் மட்டும் வாழணும், தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இல்லாமல் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது. இதுக்கு அப்பா கிடையாது, தாய் மட்டும்தான். அந்த தாய் வந்து வீரத்தாய். அதெல்லாம் அந்த குழந்தைய அப்படி வளர்க்குறா. ஒரு சின்ன பொண்ணு, அடுத்து ஒரு குழந்தை, அப்பா இல்லை, தவறிட்டார். குழந்தைக்கு ஒரு அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். தங்கச்சிக்கிட்ட ரொம்ப பாசம். இவன் உட்காந்து ராத்திரில அந்த தங்கச்சி கதை சொல்லுவான். அப்படி ஒரு அழகான ஒரு கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய வயல்களில் சுற்றி இருக்கக்கூடிய நம்பி இருக்கக்கூடிய மக்கள், பெரும் காடு, மலைகள், அப்படியே வாழ்கிறாங்க. ஒரு நாள் ஒரு 6-7 பசங்க அப்படியே மலைமுகடுகள் இருக்கக்கூடிய இடம், அங்கே விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஓடி பிடிச்சி விளையாடுறான். ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிறான், ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் பிடிக்கிறான். இவனுங்க சத்தம்தான் அங்கே கேட்குது, வேறு எந்த விதமான சத்தமும் கேட்கல, அமைதியாக இருக்கு. திடீர்னு ஒரு குரல், ஒரு பறவையோட சத்தம் வினோதமாக இருக்கு. அந்த பறவையோட சத்தம், அந்த சத்தம் அந்த ஊரையே எதிரொலிக்கிற மாதிரி அந்த குரல் இருக்கு. இந்த சத்தம் அந்த பையனுக்கு காதில் ஓடிச்சு. என்ன சத்தம் அது? டேய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5-6 பசங்களை கூட்டிக்கிட்டு நேரம் அங்கே போனால் ஒரு பெரிய பறவை, அது ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து குஞ்சு பொறிச்சு தன்னுடைய இனத்தை பெருக்கிட்டு திரும்ப அந்த நாட்டுக்கு போகிறதுக்காக தயாராக இருக்கக்கூடிய பறவை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மலை முகட்டில் வந்து உட்காந்துருக்கு. முள் பகுதியாக இருக்கிறதுனால அது வந்து நெருஞ்சி முட்கள் நிறைய இருக்குது, அடர்த்தியான ஒரு பகுதி. அதில் போய் கால் பதிச்சிச்சு, ஒரு கால் எடுக்குது, இன்னொரு காலில் முள் இருக்குது, இன்னொரு காலில் முள் இருக்குது, இன்னொரு காலில் முள். இந்த பையன் வந்து பார்த்தான், செல்வம் பார்த்தோட பறவையை பார்த்தோன்னு பயந்துட்டான். பெரிய பறவை, நீட்ட அழகு, குஞ்சுகள் ஒரு 6-7 குஞ்சுகள் கான் கத்திட்டு இருக்கு. அதுக்கு பெருசாக தெரியல, அம்மா கத்துறாங்க, தானும் கத்துதுங்க. இவன் சொன்ன செல்வண்டி, முதல்ல இந்த பறவையை காப்பாற்றணும்டா, இந்த முள்ளுகிட்ட இருந்து எப்படியாவது இந்த பறவையை காப்பாற்றணும்டான்ட்டு போனால் 5 பேரும் பயப்படுறாங்க. கொத்திச்சுன்னா என்னடா பண்ணுறது, ஒன்றும் ஆகாதுடா, வாடா, நம்ம செய்ய போகிற உதவி என்னன்னு அந்த பறவைக்கு புரியும்டா. நம்ம அதுக்கு தப்பு பண்ணல, அதை நம்ம வேட்டையாடல, நம்ம உணவாக்க விரும்பல, அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம போகிறோம். அதுக்கு புரியும், வா, எல்லாத்துக்கும் மேலே கடவுள் ஒருத்தர் இருக்காரு,
வா போகலான்னு சொல்லிட்டு போய் அங்கேருந்து ஒரு இரும்பு துண்டை எடுத்துகிட்டு போய் அந்த முட்கள்லாம் எல்லாம் அகற்றுறான். எல்லா முள்ளையும் அகற்றுறதுக்கு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ள அந்த பறவை துள்ளுது. அதனுடைய வேகத்துக்கு முன்னாடி இவன் ஒன்றும் இல்லை. இந்த 5 பசங்களும் தள்ளி போயிட்டான். இவன் முள்ள எல்லா முள்ளையும் கை கிழியுது, எல்லா இடமும் ரத்தம் வருது. கவலைப்படல குழந்தை. முள்ள எடுக்கிறத பார்த்த விட அந்த பறவை சைலண்ட் ஆயிடுச்சு. இவன் நமக்கு உதவி செய்யறான்டா, நம்மளை அவன் பிடிச்சி எதுவும் பண்ணலன்றது மட்டும் அது புரிஞ்சிடுச்சு. எது அந்த பறவை அது அமைதியா காலை தூக்கி காட்டுது. முள் இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் எடுத்து முள்ளெல்லாம் ஒதுக்கிட்டு சுத்தப்படுத்திட்ட உடனே இந்த பறவை பறக்க ஆரம்பிக்கும் போது அந்த பறகு இறக்கெல்லாம் ரொம்ப பெருசு. அப்படி சும்மா சந்தோஷத்துல சிலுத்தி எழுது. இந்த ஓரமா இருந்தா பாருங்க, இந்த பையன் தவறி அப்படியே விழுந்துட்டான். பள்ளத்தாங்க தவறி விழுந்துட்டான். இந்த பறவை இருந்த வேகமும் இவன் தவறின வேகமும் ஒன்னா இருந்துச்சு. ஆனா அந்த பறவை பாருங்க அப்படியே பறந்து போய் அந்த 2 காலால் அவனை பிடிச்சிட்டு வந்து திரும்ப அந்த மலை முகட்டில் கொண்டு வைக்குதுங்க. வச்சுட்டு தன் குஞ்சுகளோடு சேர்ந்து அப்படியே நின்று அவனை பார்த்து நன்றின்னு சொல்றதுக்கு அதுக்கு தெரியலீங்க. ஆனால் அதனுடைய கண்களில் தெரியுது அந்த பாசம். இவனுக்கு தெரியுது அதனுடைய நேசம். இவன் தைரியமாக கிட்ட போய் அதை வருடி விட்டு, பயப்படாத நான் இருக்கேன். எந்த நாடோ எந்த மொழியோ எந்த தேசமோ புரியுதோ புரியலையோ இவனுக்கு கவலை இல்லை. இவனுடைய கடமை இவன் செய்தான். அந்த பறவை உயிர் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பறவை இந்த 6 நண்பர்களுக்கு மத்தியில சந்தோஷமா கிளம்பி பறவையை அந்த சிறகை விரிச்சிட்டு இந்த 6 குருவிகளையும் சின்ன குட்டிகளை கூடவே பறக்க வச்சுட்டு வானத்துல பறந்துட்டு போச்சு. அதை போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா அந்த மாதிரி ஆச்சுமா, ஒரு பறவை பெரிய பறவைமா, அது பறவை பேரு எனக்கு தெரியல, ஏதோ வெளிநாட்டு பறவை போட்டிருக்கு, முள்ளில் போய் சிக்கிச்சுமா. நான் போய் நம்ம நண்பர்கள்லாம் போய் என்னதை காப்பாற்றிட்டோமா, காப்பாற்றி கால் மட்டும் மட்டும் இவ்வளோ உயரம் இவ்வளோ தடுமனா இருக்குமா, பாதம் பெரிய பாதமா இருக்கு, மூக்கு இவ்வளோ பெரிய மூக்குமா, பெரிய பறவைமா அப்படின்னா அம்மா நான் பெரிய வெரி குட் முதுல தட்டி கொடுத்து தங்கச்சிக்கிட்டு சொன்னா, எங்க அண்ணனை பார்த்தியா ஒரு பெரிய பறவையை காப்பாற்றிட்டு வந்திருக்கான், நம்ம அவனுக்கு வாழ்த்து சொல்லுவோமா, அண்ணனுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்போமா அப்படின்ட்டு மகிழ்ச்சி வெள்ளத்திலே அந்த குடும்பம். ஆகவே உறவுகளே, மனிதர்களை மட்டும் நேசிக்காதீர்கள், எல்லா மிருகங்களையும் நேசியுங்கள், எல்லா பறவைகளையும் நேசியுங்கள், எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். மதம், ஜாதி, இனம், மொழி தாண்டி எல்லாவற்றையும் நேசியுங்கள், அன்பாயிருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.